Hi friends, welcome to our channel. Nifty, Banknifty ல இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி வர்க் ஆயிருந்ததுன்றதை பார்த்துட்டு நம்ம நாளையோட லெவல்ஸ் பார்க்கலாங்க. நிஃப்டியில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுதான் இன்றைக்கி எக்ஸாக்டாக நடந்திருந்தது. நம்ம கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஒரு ரேலி இருந்ததுன்னா அந்த ரேலியை நம்ம சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்பவே காஷியஸாக நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த ரேலி சஸ்டெயின் ஆகலை, நம்மளுக்கு ஃபால் தான் இருந்தது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நிஃப்டியில் நடந்திருந்தது. அண்ட் இப்போ ப்ரைஸ் நம்ம எந்த இடத்துல புல்லிஷாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோமோ அதே 18020 லெவலில் தான் இப்போது ப்ரைஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம எந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி பண்ணணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம எந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்றதும் நம்மளுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டு. இப்போது இந்த 1800ல் நம்மளுக்கு இந்த புல்லிஷ் சிக்னல் கிடச்சிது. அப்போது இந்த இடத்துல நம்ம லாங் என்ட்ரி பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாங் என்ட்ரி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம ரிவர்சலுக்கு எந்த லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 18020. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம லாங் என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் கிடச்சா கூட நம்ம இந்த சிக்னலை அவாய்ட் பண்ணிடணும். மார்க்கெட்டில் நம்மளுக்கு நிறைய இடங்களில் சிக்னல் கிடைக்கும். பட் அந்த சிக்னல் எந்த லெவலில் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து அந்த சிக்னல் வேலிடாக இல்லையா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போது இந்த 1800ல் நம்மளுக்கு இந்த சிக்னல் கிடைக்குது அப்படின்னா இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிவர்சல் லெவல் கிடையாது. ஸோ இந்த சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா மார்க்கெட் கேப் அப் ஆச்சு அப்படின்னா நம்ம ரிவர்சலுக்கு இந்த 41720 லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக அதே லெவலில் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் பேங்க் நிஃப்டியில் ரீச் ஆயிருந்தது. பட் இந்த ட்ரேடு நம்ம என்ட்ரு பண்ணியிருந்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும் பொழுது இந்த ரிஸ்க் ரிவார்டு நம்மளுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ ஒரு ட்ரேடில் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டு என்ட்ரி எல்லாமே ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேடில் நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ இது ரிஸ்க் ரிவார்டு ஃபேவரபுளாக இல்லாததுனால இந்த ட்ரேடை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டிக்கான நாளைக்கு அதாவது 17th February ஃப்ரைடேக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இப்போ பார்க்க முடியுது. ஸோ இனி வரப்போகிற செஷன்ஸில் இந்த ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்ம லெவல்ஸ் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியில் நம்மளுக்கு சப்போஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு ரிவர்சல் கிடைக்கிது அப்படின்னா நம்மளோட டவுன் சைட் ஃபஸ்ட்டு டார்கெட் 18020 அண்ட் நம்மளோட செகண்ட் டார்கெட் 17940 17950 ஜோன். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1800 அண்ட் 18140. சப்போஸ் நம்மளுக்கு நிஃப்டியில் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய லெவல் 17940 to 17950. ஸோ இந்த லெவலில் நம்மளுக்கு புல்லிஷாக சிக்னல் கிடச்சிது அப்படின்னா இந்த லெவலில் நம்ம லாங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18020 அண்ட் செகண்ட் டார்கெட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி இப்போ மறுபடியும் நம்மளுக்கு இதே பாக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு எய்தர் சைடு ஒரு கிளியர் பிரேக் அவுட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த பிரேக் அவுட் எய்தர் சைடில் நம்மளுக்கு டைரக்ஷன் முடிவானதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.